Hello friends, welcome to Tamil Express. வர 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற ஒரு அழகான ஸ்லிம்மான பட்ஜெட் ஃபோன் வந்து பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்க அப்படினா Vivo T4Xங்கற 5G ஃபோன் தான். இந்த ஃபோனுடைய பட்ஜெட் வந்து 12000 ல இருந்து 15000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பர்பிள் ப்ளூங்கற ரெண்டு கலர்ல வருது. Vivo T3X வந்து ஆல்ரெடி ஹிட் ஆனதுனால இந்த சீரிஸ் வந்து T4X வந்து இவங்க லான்ச் பண்றாங்க. இந்த ஃபோனுடைய ஸ்பெஷலே பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் பேட்டரி தான் 6500 வந்து மில்லியம்ஸ் வந்து பேட்டரி பவர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேம். இந்த ஃபோனில் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 6GB, இன்னொன்று வந்து 8GB. ஸோ பட்ஜெட்டில் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது. ஒன்று வந்து 128GB, இன்னொன்று வந்து 256GB. ஸோ 128GB வந்து லைட்டான யூஸருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் 256GB வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஸ்டோரேஜ். ஸோ அது மூலமாக நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து UFS வந்து 2.2 இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் மெமரி கார்டை பற்றி மெமரி கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியரான டீட்டெயில் இல்லை. சில இதில் வந்து சப்போர்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டு டைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷேரில் பார்த்தீங்கன்னா 1TB வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ 1TB கொடுத்தாங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதே டைமில் ஷேர்னு சொல்லிட்டாங்கன்னா அட்டன் டைமில் 2 ஸ்லாட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய ட்ராபேக்கு. ஸோ இது வந்து வர 5ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா OS. ஸோ இந்த ஃபோனில் லேட்டஸ்ட் Android 15 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து கஸ்டம் OS Fun Touch OS வந்து 15 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். அது இல்லாமல் அப்டேட் வந்து ஒரு 2 அப்டேட்டாவது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனுடைய ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். 6500 வந்து மாசான ஒரு மில்லியம்ஸ் வந்து பேட்டரி லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அது இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 44 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிப்செட்டு. இந்த ஃபோனில் சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek D7300 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட்டு. இதனுடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டாக இருக்குது. 2.50 வந்து ஜிகாட்ஸ் வந்து ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக டெய்லி டாஸ்க்கும் வந்து நல்லா பண்ண முடியும். ஹெவியான டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேமிங் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ கேமிங்கோட ஜிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா Mali G615 MP2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரான ப்ராசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரேஜுக்கு வந்து ஒரு 2 லெவல் வந்து மேலே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து 6.72 வந்து ஸ்க்ரீன் இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லார்ஜ் ஸ்க்ரீன் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் பேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே AMOLED பேனல் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இது வந்து IPS LCD பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 60 மில்லியன் வந்து கலர் சப்போர்ட் இருக்குது. 120 ரீஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டர் விசிபிலிட்டி வந்து 1000 பீக்னெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேனலை தவிர்த்து மீதி எல்லா ஆப்ஷனுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோனில் பேக் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டூயல் செட்டப்பில் இருக்குது. 50 MB வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா இருக்குது. 2 MB பார்த்தீங்கன்னா டெப்த் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இதில் LED ஃப்ளாஷும் சப்போர்ட் இருக்குது. டைனமிக் ஆரோ லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட் வந்து மேக்ஸிமம் 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் இது வந்து 4Kவாங்கிறது வர 5ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஃபுல் HD வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் உண்டு. அதுக்கப்புறம் செல்ஃபி வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 MB வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. இந்த ஃபோன் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் இப்போயே வந்து 12,000 வந்து போட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செகண்ட் வேரியண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2,000 வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரைஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு. ஸோ இந்த ஃபோன் வந்து ஒரு ஸ்லிம்மான ஃபோனு. ஸோ வெயிட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. எப்படியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200க்கு வந்து கம்மியாக இருக்கும். திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.39 mm வந்து திக்னஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்லிம்மான ஃபோன் இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷேர்டு மெமரி கார்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 3 ஸ்லாட் வந்து யூஸ் பண்ண முடியாது. 2 ஸ்லாட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோன் அந்த ஃபீச்சரோடைய மைனஸ். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வைஃபை, GPS, ப்ளூடூத்துங்கிற கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. Type-C ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட் இருக்குது. டஸ்ட் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா IP64 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் AI ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ AI இரேஸு, AI ஃபோட்டோ என்ஹான்ஸு, AI டாக்குமெண்ட் மோடு, அதுக்கப்புறம் IR-க்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ்.
இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்ட் ஸ்லாட் தான். ஸோ ஏன்னா இதில் வந்து ஷேர்டு மெமரி டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்கும். ஸோ இது வந்து யாருக்கான ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து 128 GB ஒரு லைட்டான யூஸருக்கு வந்து இது ஒரு நார்மல் ட்ராபேக்காகவே தெரியாது. ஸோ 256 GBக்கு மேலே மெமரி பத்தலைன்றவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஒரு அவரேஜான ட்ராபேக்காக தெரியும். ஸோ இந்த ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் மூலமாக நீங்கள் 2 சிம் கார்டு தான் ஒரே டைமில் யூஸ் பண்ண முடியும். அப்போ மெமரி கார்டை யூஸ் பண்ண முடியாது. இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷனில் யூஸ் பண்ணும்போது இது ட்ராபேக்காகவே தெரியாது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ராபேக்காக நம்ம வந்து ஹைலைட் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8K வந்து சப்போர்ட் கிடையாது. இது ஒரு பட்ஜெட் ஃபோன் தான். ஸோ அதனால் 4K கொடுத்தாலே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதனால் இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எஃப்எம்கான சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து வர மார்ச் 5 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.